பள்ளியில் ஆசிரியர் பல செய்திகளை சொல்லி பாடம் கற்று தந்தாரே, ஆனால் அது இப்போது என் கண்முன்னே வரவில்லையே. என் பாட சுமையை குறைக்க யாரேனும் உதவி செய்தால் நன்றாக இருக்கும். கடவுளே, எனக்கு ஹெல்ப் பண்ணுவாயா? உன் வேண்டுதலை ஏற்று கடவுள் என்னை உன்னிடம் அனுப்பினார். இப்பொழுது கேள், உனக்கு என்ன வேண்டும்? நீங்கள் யார்? நான் யாரா? நான் தான் இயந்திர மனிதன். இயந்திர மனிதனா? விஞ்ஞான உலகின் அரிய கண்டுபிடிப்பு நான். நான் அனைத்து வேலையையும் எளிமை ஆக்குவேன். மனிதர்களால் செய்ய முடியாத அனைத்து வேலையையும் நான் செய்வேன். நான் இல்லாத துறையே இல்லை, தெரியுமா? சரி, உன்னை நான் செக் பண்ணட்டுமா? சரி. மனித இதயம் இயங்குவது எதனால்? மனித இதயம் இயங்குவது இரத்த ஓட்டத்தினால். மனித இதயத்தை மூடி இருப்பது எது? மனித இதயத்தை மூடி இருப்பது பெரிகார்டியம் உறையால். மனித உடலில் மொத்தம் எத்தனை எலும்புகள் உள்ளன? மனித உடலில் மொத்தம் 208 எலும்புகள் உள்ளன. நியூரானின் வேலை என்ன? நியூரானின் வேலை தசைகளை இயக்குவது. டக்கு டக்குன்னு பதில் சொல்றியே, வெரி குட், சூப்பர் ரோபோ. சரி, இப்போ உன்னை பத்தி சொல்லு. நான் இல்லாத துறையே இல்லை, தெரியுமா? கல்வித்துறை, மருத்துவத்துறை, விஞ்ஞானத்துறை, சேவைத்துறை, சினிமா துறை, ஏன் அறுவை சிகிச்சை துறையிலும் நான். எங்கும் நான், எதிலும் நான். சரி, உனக்கு என்ன வேண்டும் கேள், இப்பொழுது செய்து தருகிறேன். என் பாடம் எனக்கு எளிமையாக புரிய வேண்டும். அவ்வளவுதானா? இந்த எடுத்துக்கொள். இதுதான் மொபைல் போன், உலகின் இன்னொரு சாதனை. இதில் இல்லாத விஷயமே இல்லை. உனக்கு என்ன வேண்டுமோ அதை நீ டைப் செய்தாலும் ஓகே, வாய்ஸ் மெசேஜ் செய்தாலும் ஓகே. ஆனால் இதில் அதிகமான நன்மைகள் உண்டு. உனக்கு வேண்டியது கிடைக்கும். நீ எப்படி பயன்படுத்துகிறாயோ அதை பயன் அமையும். நீ நல்லது தேடினால் நல்லது மட்டுமே கிடைக்கும். நீ கெட்டது தேடினால் கெட்டது மட்டுமே கிடைக்கும். புரியுதா? நான் வருகிறேன். இனி வரும் அனைத்திலும் சந்திப்போம். என் பாடம் எனக்கு எளிமையாக புரிந்து விட்டது. இனிமேல் எப்போதும் என் நினைவில் இருக்கபடி செய்தா ஏஐக்கு நன்றி. எக்ஸலென்ட், எக்ஸலென்ட். காட்சி 2, வீட்டு வேலைகளை எளிமையாக்கும் ரோபோக்களின் அறிமுகம். இது என்ன வீடு இப்படி இருக்குது? எல்லாமே அரேஞ்ச் பண்ணாம இவன் எங்க போயிட்டான்? சரி, இதெல்லாம் நாமளே எடுத்து வைப்போம். ஐயோ, துணி வேற துவைக்கணுமா? சரி, துணி துவைக்கும். இந்த வேலையெல்லாம் எப்படி தான் செய்யறாங்களோ தெரியலப்பா. ரொம்ப முடியலையே. சரி, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம். அப்பா, 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 இங்கதாப்பா இருக்கிறேன். அப்பா, எனக்கு ரொம்ப பசிக்குதாப்பா. பசிக்குதாப்பா? சரி, என்ன வேணும் சொல்லு. ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு செஞ்சுட்டாங்கப்பா. சரி, போய் உக்காருப்பா. இந்த வேலையெல்லாம் எப்படி தான் செய்கிறாங்களோ தெரிலப்பா. ரொம்ப முடியலையே. யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? இந்த நேரத்தில் யாரு? சரி, போய் பார்க்கலாம். அப்பா, நான் போய் விளையாட்டு வரேன். சரிப்பா. நீங்கள் யார்? நாங்கள் தான் எந்திர மனிதன்.
நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் உங்கள் வீட்டு வேலைகள் அனைத்தையும் சுலபமாக்குவோம். நான் தான் ஸ்மார்ட் கண்ட்ரோல். நீங்கள் இல்லாமையே நான் அனைத்தையும் கண்ட்ரோல் செய்வேன். நான் தான் ஸ்மார்ட் வாஷிங் மிஷின். என்னால் ஈஸியாக வேலை செய்ய முடியும். நான் தான் ஸ்மார்ட் கிச்சன் ஹோம் அப்ளையன்ஸ். என்னால் அனைத்து வேலைகளையும் சுலபாக செய்து முடிப்பேன். என் வீட்டு வேலைகளை அத்தனையும் சுலபமாக்க வந்துள்ள ஏஐக்கு நன்றி. காட்சி 3 சிறப்பு வகுப்பிற்கு தனியாக அழைத்துச் செல்லும் ஸ்மார்ட் காரின் அறிமுகம். அப்பா 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 என்னப்பா? அப்பா சீக்கிரம் வாப்பா, ஸ்டேஷனுக்கு போகணும். எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ ஏன் நம்ம கார் எடுத்துட்டு போ? டிரைவரே இல்லாம கார் எப்படி போகும்? கார் கிட்ட போ, உனக்கு எல்லாம் புரியும். அழகா இருக்கே. நான் தான் ஸ்மார்ட் கார். அட கார் பேசுதா? நீங்கள் லொகேஷன் டைப் செய்தால் போதும். நீங்கள் போகும் இடம் போகலாம். Program connected. நீங்கள் இறங்கும் இடம் வந்துவிட்டது. நீங்கள் இறங்கலாம். டிரைவரே இல்லாமல் நான் இனிமேல் டியூஷனுக்கு சீக்கிரமாக போவேன். ஐ ஜாலி. ஏய்க்கு நன்றி. மருத்துவத்துறைக்கு என உருவாக்கப்பட்ட ரோபோக்களின் அறிமுகம். அப்பா 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 எப்படி பார்க்கிறீங்க? உடம்பு எப்படி பார்க்கிது? நான் வேலைக்கும் போகணும், அப்பாவையும் கவனிக்கணும். தொடர்ந்து 3 வருஷமா எங்க அப்பா படுத்த படுக்கையாகவே இருக்கிறார். அப்பாவை கவனிக்க என்னால் முடியவில்லை. இதற்கு ஏதேனும் மாற்று வழி உண்டா கடவுளே? சரி, டிவியாச்சும் பார்ப்போம். என்ன பார்க்கலாம்? செய்தி பார்க்கலாம். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மருத்துவத்துறையில் ரோபோக்கள் மருத்துவரை போன்ற நோயாளியை கவனித்துக் கொள்கிறது. வியப்பில் மருத்துவத்துறை நன்றி. என்னது, ரோபோ வந்து நோயாளியை கவனிக்குதா? டாக்டர் வேண்டாமா? என்ன ஒரு ஆச்சரியம். இந்த மாதிரி உதவி இப்ப நமக்கு இருந்தா நல்லா இருக்குமே. நானும் நிம்மதியா வேலைக்கு போவேனே. யார் நீங்கள்? நான் தான் ஏந்திர மனிதன். நான் மருத்துவத்துறைக்கு உருவாக்கப்பட்டவன். நான் டெம்பரேச்சர் பார்ப்பேன், பிபி பார்ப்பேன், நோயின் தன்மை அறிந்து கூறுவேன். அப்படியா? உங்கள் வேலையை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள், பார்ப்போம். தேவையான மெடிசன் தருவேன், நோயாளியை பார்த்துக் கொள்வேன். என்ன ஒரு ஆச்சரியம். சுமையை குறைக்க வந்த எந்திர மனிதனே, உன்னை பார்த்து நான் வியக்கிறேன். ஏஐக்கு நன்றி.